அன்பான சகோதரரே, சகோதரிகளே, இக்காலை வேளையிலே என் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். இதோ இரவு பரியந்தம் கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டார். அயர்ந்த நித்திரையும் கூட கட்டளை கொடுத்து இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்நாளிலே ஆயுள் நாட்களாக கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இதோ அவர் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை, வேத பகுதியின் பொக்கிஷத்தை நாம் வாசிப்போமா? வாசித்து தியானிப்போம். கர்த்தர் இந்நாளிலே இந்த வசனத்தின்படி நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி ரட்சிப்பாராக. வேதத்தை வாசிப்போமா? கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 121:5 நாம் பார்க்கிறோம். இதோ என் மகனே, என் மகளே, உன் பக்கத்திலே நான் நிழலாய் இருக்கிறேன். உன் வலது பக்கத்தை நான் நிற்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்திலே நான் துணையாய் வருகிறேன். எதற்கும் அஞ்சாதே, எதை குறித்தும் பயப்படாதே. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று கர்த்தர் உங்களோடு இக்கால வேளையிலே பேசுகிறார். இதோ மனிதன் நம்மை கைவிட்டாலும், உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போனாலும், தாய் தகப்பனை விட்டு நாம் வெகு தூரமாய் இருக்கிறோமா என்று கலங்க வேண்டாம். ஏனென்றால் தாய் தகப்பனை காட்டிலும் மேலான தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் இரட்சகராய் இருக்கிறபடியினாலே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உடல் சுகவீனமா, சரீர சோர்வுகளா, கடன் பிரச்சனையா, பொல்லாத மனிதர்களுடைய தீங்கு நம்மளை துக்கப்படுத்துகிறதா? பயப்படாதே. இதோ உன் தேவன் உன் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறபடியினாலே எதை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தை உருவாக்கினவர், நம் தாயின் கருவில் இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் நம் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு இது இந்த புதிய நாளை கடந்து வருவோம். கடந்த வாரம் முழுவதுமாய், மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார் அல்லவா? எப்படி நாம் இந்த நாளை கடந்து வருவோம்? எந்த நிலையிலே நாம் இந்த நாளை நாம் கடந்து வர ஜெயித்து வருவோம் என்று எண்ணுகின்றீர்களா? அப்படி எண்ணின காலங்களிலும் கூட கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்பதை நீங்கள் உணருங்கள். உங்கள் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டு மன தைரியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கடந்து வாங்க. சரீர பலவீன நேரங்களிலே ஏதோ பொல்லாத மனிதர்களுடைய தீங்கு நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது, கடன் பிரச்சனையில் தொல்லையில் இருந்து நாம் வேதனைப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த துக்க நாட்கள் கொஞ்ச நாள் மாத்திரமே. ஆனால் உலகத்தை சிருஷ்டித்த மகாராஜா என் தகப்பனாய் இருக்கிறபடியினாலே நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன் என்ற மன தைரியத்தோடு நாம் கடந்து வர வேண்டும். கடந்த வாரம் முழுவதுமாய், மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அல்லவா? இந்த புதிய வாரத்தையும் இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நம்மை ஜெயமாக கடந்து வர, எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது தூசாக நம்முடைய பார்வைக்கு காணப்பட கர்த்தர் மகிமையாய், வல்லமையாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.
ஆமென்.